guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கஷ்டமான ரேம்பை யார் வின் பண்ணி யார் கடைசில போய் நிக்கறாங்களோ அவங்க தான் கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட இருந்து gift வாங்க போறாங்க. யார் இந்த ரேம்பை தாண்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு காத்துட்டு இருக்கு. யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பாப்போம். நாளடே ஆளுக்கு மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க. யார் போறீங்க? சீக்கிரமா போனீங்கன்னா தாத்தா டக்குன்னு gift கொடுத்துருவாரு. டக்குன்னு போங்க. நான் மாம்சே மறுபடியும் ஊசி பேத்துற வேலைய ஆரம்பிச்சிட்டியா? நீ என்னத்தா ஊசி பேத்துறாலும் நீ ஊசி பேத்துறவங்க கிட்ட கம்முனு, கடுப்பேத்துறவங்க கிட்ட கும்முனு, கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனு, ஊசி பேத்துறவங்க கிட்ட மறந்துச்சு. சரி நீ என்ன பண்ற? வேடிக்கை மட்டும் பாரு. ஏய் சீரோ, இவ்ளோ ஐடியா வா போய் தூக்கலாம் பீரோ. நீ இரு, நான் போயிட்டு இப்ப எப்படி முடியறேன்னு மட்டும் பாரு. நீ சொல்றதுக்காகலாம் இல்ல மாம்சே. தாத்தா கிட்ட இருந்து எனக்கு gift இப்ப நான் ஜெயிச்சே தீருவேன். இந்த சின்சான் நோக்கறக யாரு நான் காட்டுடா இந்த உலகத்துக்கு. வந்துட்டான் ஆக்ஷன் சின்சான் பவர் அப். டேய் பேசிட்டே இருக்காதடா கத்திரிக்காய் தலையா. போடா போய் முதல்ல போ. ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இப்ப பாரு உனக்கு எப்படி ஜர்க்கு குடுறேன்னு மட்டும் பாரு. இப்ப வர ஐயா சீரோ இல்ல என்ன இது? இவனை பண்ணா மிச்ச எல்லாரும் பயப்படுறாங்க. இவன் மட்டும் அப்படியே அசையாமணியா? அட ஏய் நான் இது சிவன் கிட்ட மட்டும் நம்மளால போக முடியல. ஏய் சாரி சீரோ, எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? இது சேர்ப்பாட்டு வராது. நம்ம நேரா வண்டி எடுத்துனே புசுன்னு போயிட வேண்டியதான். அதான் கரெக்டா இருக்கும். அவன பயமுத்துற சாகல அப்புறம் நம்ம போற வழியில பெட்ரோல் காலியாகி நடுரோட்ல நின்ட்டா யார் வந்து டாப் பண்றது? அதனால நேரா போயிட்டு ஜெயிச்சி எல்லா பரிசும் எனக்கு தான். தாத்தா கிட்ட இருந்து வர பரிசு எல்லாம் எனக்கு தான். என்னடா வழியில உண்டா ஃபுட்பால போட்டு வச்சுதே, இத அடிச்சுக்கோ. ஓய் வந்துடா. இந்த சின்சான் யாருன்னு காட்டுடா நீ. இன்னைக்கு நான் படைக்க போற சாகச பத்தி சீப்போ. வாய் வர ஒழுது சாகசத்தை பார்த்து இனிமேல் என்ன எந்த போட்டிலையும் முன்னாடி அனுப்பப்பே ஹெலிகாப்டரா. ஐயா எனக்கு ஹெலிகாப்டர்னா கொஞ்சம் பயம் இருந்தாலும் அங்க இங்கன்னு சந்து பொந்துல இருக்கிற எலிய அந்த ஓட்டுவேன். இந்த ஹெலிகாப்டர் ஓட்ட மாட்டேனா இப்ப எப்படி இந்த சந்துக்குள்ள ஓட்டுறது மட்டும் பாருங்க. வந்துட்டா. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வயசு பையன் எப்படி இதெல்லாம் பண்றது? அதனால கொஞ்சம் ட்ரைனிங் அப்படி இப்படி எடுத்துட்டு வந்தேன். இடிக்குதே அடிச்சிட போதே. அதுக்குள்ள நம்ம அங்க போய் ஆகணும். நம்ம டார்கெட்டை இலக்கு நோக்கி வந்தா இல்ல கீழே அப்படித்தான் கரெக்ட் அப்படித்தான் கரெக்ட். ஆனாதான் அசையாம கையை தட்டி சீங்க. வந்துட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு இன்னும் இந்த நேரம் பார்த்து இந்த ஆட்டம் ஆடுது. ஹெலிகாப்டர் ஆனாதான் எலி காப்டர் இறங்கிடு அப்படித்தான் போடே. சின்சானா கொக்கா யாருகிட்ட? மாம்சே அங்கந்து நீ கேப்பன் தெரியும். சின்சானுடா வலே தேவா காத்துல பறக்கணும் தயார். அடடடடடடடா இங்க இருந்து அங்க வந்து அதுல போ இதுல போன்ட்டு ஒரு சின்ன பையனை எத்தனை ரவுண்ட் போக விடுவீங்க? அங்க இருந்து ஃபர்ஸ்ட் வண்டி விட்டாங்க. அங்க இருந்து குடுகுடுன்னு வந்தா வண்டி போய் ஹெலிகாப்டர் எடுத்து டும்னு குடுகுடுன்னு சரி ஓட்டிடு. இங்க வந்தா ஹெலிகாப்டர் போய் மாஞ்சட்ரக்கு வந்து டும்னு மாஞ்சட்ரக்கு ஊதுறாங்க. அடுத்து என்ன கொடுக்க போறீங்கன்னு தெரியல. அப்படியே மாத்தி பார்த்து வேற கரெக்டா போடும். கரெக்டா இருந்தா புரட்டா இல்லன்னா வரட்டான்றோம். வந்துட்டா ஏய் திருப்பு அப்படிதான் மாஞ்சட்ரக்கு. ஏய் ரிவர்ஸ்ல வரேன் பாரு. வந்துட்டான் பாத்தீங்களா? அப்படியே வந்து பார்த்தாலே தெரியுது. நான் இந்த இடம் ஒரு மாதிரி நின்னு போதே. நாங்க இந்த இடத்துல நின்னு அத்தாடி சுத்துது. கரெக்டா போயிடு அவ்வளவுதான் வந்தாச்சு. போச்சுடா. இது என்னது? எதிர்பார்க்காம கடவுளே போச்சு. தீரா உந்தன் வால் வீசும் கரிகாலா. என்ன இது? சின்சான் போய் கீழே வந்துட்டான். அதுக்குதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு என் மேல ஏறி குச்சி போனானா? இப்ப நான் போய் எப்படி ஜெயிக்கிறேன்னு பாருங்க. வந்துட்டல ஜீரோ கிட்ட வச்சுக்கிட்டா அவங்க ஆயிடுவாங்க. ஜீரோ இது என்ன டைலாக் நல்லா இல்லனாலும் ஏத்துக்கோங்க. சும்மா சொல்லி பார்த்தேன். நான் வந்துட்டல சின்சான் உன்னை எப்படி தாண்டறேன்னு பாரு. நீ இதெல்லாம் தாண்டி ஈஸியா போயிடலாம். ஏன்னா இது ஈஸி. அதனால நீ ஈஸியா போயிட்ட. இது கஷ்டமா இருந்தாலும் நான் ஈஸியா போயிடுவேன். ஏன்னா இது கஷ்டமா இல்ல புரியல. ஹெலிகாப்டர் ஓட்டுறதுலாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த இடத்துல கூட்டுறாங்க. ஹெலிகாப்டர் எப்படி எடுத்துன்னு எலி மாதிரி சரி பூந்து போறேன்னு மட்டும் பாரு. எலிய பிடிக்க போன எனக்கு இந்த ஹெலிகாப்டர் பிடிச்சு ஓட்ட தெரியாதா என்ன? வந்துட்டோம்ல இப்படிதான் அப்படியே வந்து. ஆனா எப்படி குதிச்சிரு. ஏய் அவனா பிறந்தாலே பாவன் தாங்க. அவனா பிறந்தாலே சாவுதான். சின்சானா சும்மா தானாவே அது எனக்கு வெற்றி தான். ஏன்னா அவன் என்னதான் டமானி எட்டி வச்சு ஓடி வந்தான். தாண்டிட்ட
ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இப்போ நான் போறேன், நீ போனா ஜெயிச்சு போடுவ பிராங்க்லின். உன்னை விட மாட்டேன். அதே மாதிரி போனேன். இங்க பாரு, என்னோட குளமாதாங்கற பாக்குறியா? ஆம்ஸ் பாக்குறியா? இப்ப பாரு எப்படி போகணும்னு நினைச்சா ஒரே ஊத்துதான். ஆம்ஸ் பாக்குறியா? ஆம்ஸ் பாத்தியா? டேய் போடா, ஓரமா போயில்றா போடா டாமி. நான் கையை ஆட்டி இருந்தா பெரிய இவனா நீ? ஓரமா போட. உனக்கு பொறாம பிராங்க்லின். எனக்கு ஆம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு உனக்கு பொறாம. எப்படி மான் கராத்தே போஸ் பாக்குறியா? சூப்பரா இருக்குதா? உன்கிட்ட பேசலாம் எனக்கு நேரம் இல்ல. நான் போய் ஜெயிச்சு காட்டுறேன். டேய் நோரா, டேய் ஓரம் போடா. இப்போ எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த டாமி யாருன்றது இந்த உலகத்துக்கு காட்டுறேன். இத போய் ஒரு கஷ்டமா நினைச்சுவீங்க. அங்கேயும் ஆடி அசைஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர்ன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. என்ன பார்த்து கத்துக்கிட்டோம் எப்படி போறதுன்ட்டு. டேய் ரெண்டு பேரும் கீழே இருந்தீங்கன்னா தண்ணில இருந்து நீச்சல் அடிச்சுட்டே பாருங்கடா நான் எப்படி போறேன்ட்டு. அப்படியே புசு புசுன்னு பூந்து வந்து இதோ இங்க இருக்குல்ல ஹெலிகாப்டர், அப்படியே இதுல ஏறி ஹெலிகாப்டர். நான் ஹெலிகாப்டர் பறக்க மாட்டேன். ஹாய் பறந்துச்சு. ஹெலிகாப்டர் ஒரு பறந்து அப்படியே உள்ள இடிக்காம கொள்ளாமலாம் போக முடியாது. நான் அப்படிதான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா இடிச்சு போட்டேன். அதனால இடிக்காம கொள்ளாமலாம் போக முடியாது. அதே மாதிரி நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் டமால்ல மேல இடிக்க போடும், சைட்ல போய் இடிக்க போடும். எப்படியாச்சும் ஒண்ணு பண்ணி ஐயா இதே இடத்துல மறுபடியும் வெளியே தள்ளி விட்டுருச்சு. சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் வசந்தத்தை கம்மி பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு தடங்கள் நடக்கும்னு சொல்றதுக்காக அப்படி பண்ணேன். அப்படியே வந்து நீங்க இப்படியே வந்து ஒரு ஜம்ப் போட்டு அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் காவு வாங்கினது இந்த மாஞ்சட்டருக்கு தான். இதை நம்ம கடந்துட்டாலே கண்டிப்பா வெற்றி நமது. என்ன இங்க ரெண்டு பேரும் என்ன இது ஹெலிகாப்டர் சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த இடத்துல தான் ஹீரோ வந்து குடுகுடுன்னு வந்தான். அதுல நம்ம கீழே எங்கேயும் விழக்கூடாது. அப்பாடா அந்த பக்கம் அவ்வளவுதான் வந்தாச்சு. இந்த இடத்துல ஹீரோ இறங்கியிருந்தாலே ஜெயிச்சிருப்பான். அவனுக்கு கொஞ்சம் மூளை கம்மி, ஞாபகம் இல்ல. அதனாலதான் நேரா போய் உளுந்து போட்டான். இதுல போட்ல போக சொல்றாங்களா? வந்துட்டோம்ல. டாமி முடியும் டாமி, பாக்குறவங்களுக்கு நீ யாருன்னு காமி. வந்துட்ட உள்ள போறோமா? வந்துட்ட பாரு. ஓ எப்படி மாட்டீங்கண்ணே? அலையே கொஞ்சம் மேல ஏறு. அலையே ஏறு, மேல ஏறு. என்ன யாரா இறக்கி விடுங்க. இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். அடிக்கிறதும் அடிக்கிற, கொஞ்சம் வேகமா அடி. அப்படிதான் இன்னும் கொஞ்சோண்டே. வந்துச்சு கொஞ்சோண்டா. அப்பாடா எப்படியோ என்ன இதால வந்து காப்பாத்திச்சு. ஆனா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அப்படியே சுத்தி ஓட்டிட்டு வரேன். வழி தான் தெரிய மாட்டேங்குது. இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துச்சு. ஓய் நான் மேல போகல. போயிடு எப்படி வந்துட்டோம்ல. இதெல்லாம் சோகம் என்னன்னா ஜெட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஜெட்டெல்லாம் முன்ன பின்ன நான் போனது கூட இல்ல. ஆனா இதை நான் எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலையே. சரி எதையாவது ஒண்ணு ட்ரை பண்ணி போவோம். வந்துட்டோம். என்ன வானம் மட்டும் தெரியுது. எங்க போயிட்டு இருக்கேன் நானு? கரெக்டான வழியில தான் போறேனா? இங்க திரும்பினா அங்க திரும்புது. ஐயா எங்க போறேன்? இது வானமா தண்ணியா? வானம் தான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே மேல நோக்கி போயிட்டே இருக்கோம். தண்ணி இல்ல மேல ஏறு தண்ணியாவே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. பேசிக்கிட்டே போயிட்டாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டே எங்க போயிட்டு இருக்கேன்னா ஷார்ட்கட்ல போறேன். இந்த இடத்துல இருந்து பார்த்தா கீழே இருக்கிறது தெரியுது. அப்ப நம்ம நேரா போறதுக்கு பதிலா இங்க ஜம்ப் பண்ணா கீழே போயிடணும் கரெக்டா. இல்ல கடைசி ஓராவா நான் தான் இருக்கிறேன். தேவையில்லாம போயிட்டு பல்பு பெருசா வாங்கிட்டோம். பாடா நல்ல வேலை, இன்னமோ தடையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இதெல்லாம் சப்ப மேட்ரு. இப்போ உங்களுக்கு எப்படி ஓட்டி காமிக்கிற பாருங்க. அவனுக்கு என்ன இடிச்சு ஓட்டுறானுங்க. எடுத்தையா ஒரே புடி அப்படியே இங்க நேரா போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுக்கு நேரா வந்துட்டாலே நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல போயிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே நோக்கி பார்த்து போயிட்டே இருந்தா இடிக்காம போயிடணும். இடிக்காம போயிடு. வெற்றி இடிக்காம போயிட்டேன். இல்ல இடிக்காம போன நானு இங்க போய் இடிச்சிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுற்றி மறுபடியும் திரும்பி வந்துடலாம். இப்போ சேஃப் லேண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மான்செட் இருக்கு. இவனுங்க பண்ண வேலையை மான்செட் இருக்கு ஓட்டுக்கான்னுட்டு டக்கடா அடிச்சுக்கிறானுடா. இருடா அவங்கள பிரிச்சு விட்றான். பிரிக்க முடியல. என்ன பண்ணாலும் எனக்கு தான் அடி விடுதா. ஆட்டா புகை வருதே தவிர வெடிச்சாச்சு தொலைடா. இவங்களை பிரிக்க முடியல. பிரிச்சு பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நானும் போட்டு என்னென்னமோ பிரிச்சு பார்த்தா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிரிக்க முடியல. எதுக்கு வம்பு, நம்மளே வந்துருவோம். என்ன இது? சரி நமக்கு எதுக்கு இதுக்கப்புறம் வண்டியை இறங்கிட வேண்டியதான். அடுத்தபடியா தண்ணியில போற மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. தண்ணியில போறதெல்லாம் ஈஸி மேட்ரு. இதுல ஒண்ணுமே ஆகாது. அதனால தண்ணியில அப்படியே சொயின்னு வந்து இங்க வந்தா என்ன இது ஜெட்டு வேற இருக்கா. ஜெட்டு ஓட்டுறது நமக்கு ஒரு விஷயம் இல்ல, ஈஸியா ஓட்டிடலாம். இவருங்க நான் வேற வாய் வேற விட்டுட்டு
அவர் போய் எங்கன்னா முட்டிக்க போறேன். பார்த்து போயிடணும். நம்ம விட்டா வேற யாருமே இல்லை. கிறிஸ்மஸ் தாத்தா வேற நமக்காண்டி வெயிட் பண்ணிருக்காரு. எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காகவே அங்கே இருக்காரு. கிறிஸ்மஸ் தாத்தா உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கிறேன். கிஃப்ட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வந்துட்ட பாருங்க. அவ்வளோதான். இது உள்ள மட்டும் போயிட்டுனா கண்டிப்பாக நமக்கு தான் கிஃப்ட். தாத்தா கிஃப்ட் கொடுங்க. ரெடியாக இருங்க. வந்துட்டேன். முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சோண்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஐயா குச்சிரு. ஐயா என்ன வருதோ நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அத மட்டும் தான் பண்ணணும். அவ்வளவுதான் நம்பர்ல ஜெயிக்க போறோம். இன்னும் கொஞ்சம் தான் கிட்ட வந்தாச்சு. அடுத்து என்ன இங்க கார், மறுபடியும் காரா? அங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க இங்கன்ட்டு சுத்தி வந்துட்டேன். இப்போ இங்க இருந்து அவ்வளவுதான். நேரா போல நமக்கு தான் வெற்றி. வந்துட்ட தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா அங்கே இருங்க. சாண்டா கிளாஸ் இந்தா வந்துட்டேன்ல. அடே திரும்படா காரு. டேய் சுத்தாரா டேய். நம்ம தாண்டா டே காரு. இருங்க பாய். பின்னாடியே வந்து இப்ப அப்படியே பின்னாடி போயிட்டு மறுபடியும் முதல்ல வந்து வரேன். இது விடுறதா இல்ல. இப்போ நான் எப்படியாச்சும் போய் கிறிஸ்மஸ் தாத்தாவை மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து கிஃப்ட்டை மட்டும் எடுத்தே ஆகணும். வந்துட்டேன். இந்தா வந்துட்டேன் பாருங்க. தாத்தா உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கிறேன். வந்துட்டேன். எப்படியாச்சும் போயிடணும். தண்ணியில் விடக்கூடாது. கிட்ட வந்துட்டேன். அப்பாடா நல்ல வேலை ஒன்னும் ஆகல. தாத்தா கிஃப்ட் கொடுங்க. அப்பா வா நீலா வெற்றியாளர். கிஃப்ட் கொடுங்க கிறிஸ்மஸ் தாத்தா. கிஃப்ட் கொடுங்க எனக்கு. கிஃப்ட் தானே? தந்துடலாம். தரலாம் சொல்றீங்க தவிர கிஃப்ட் தர மாட்டீங்களே. தாத்தா கிஃப்ட் கொடுங்க. உனக்கு மட்டும் கிஃப்ட் இல்லப்பா. இந்த போட்டில கலந்த எல்லாருக்குமே நான் கிஃப்ட் தர போறேன். எல்லாரும் வரட்டும். A few moments later. எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் நான் வச்சிருக்கேன். உங்க பின்னாடி இருக்கிறதா உங்களுடைய கிஃப்ட். எனக்கு கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா இது என்னோட கிஃப்ட். சூப்பர். உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கா? இங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாம் மஞ்சள் கலர், எனக்கு வெள்ளை கலர். எனக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். இந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. சரி கிஃப்ட் கிடைச்சதே அது போதும். ஐயா கிஃப்ட் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைச்சிச்சு. கஷ்டப்பட்டு உருண்டு ஜெயிச்சு வந்தா எல்லாருக்கும் கிஃப்ட்ன்ட்டாரு ஒரே வார்த்தையில. சரி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்ததும் நல்ல விஷயம் தான். எனக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம் ஜெயிச்சதுக்கு. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி கிறிஸ்மஸ் தாத்தா. அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்று சந்திக்கிறேன். பாய். அப்புறம் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். வரட்டா.